ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து என்னோட வேனிட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒர்க் இருக்குது. சரி, இதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படி உங்களுக்கு காமிச்சிடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு ரீசெண்டாக யாரோ வந்து என்னோட வேனிட்டி அப்டேட்டட் வேனிட்டி வீடியோ கேட்டிருந்தாங்க யாரோ. சரி, இது அப்படியே நம்ம கையோட ஃபிலிம் பண்ணிட்டோம்னா அது ஒரு வீடியோ ஆச்சு, ஒரு கண்டென்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் சரி, இன்னைக்கு அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணேன். ஓகேவா, ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போட்டு பார்த்தேன். ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால என்னோட திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டேபிள் மேலே அப்படியே இருக்குது. இதெல்லாம் எடுத்து என்னோட வேனிட்டியில் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணணும். இங்கே வச்சுருக்கேன், இங்கே இருக்கு இல்லையா, இதில் வந்து எடுத்து வைக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதை இந்த வீடியோவில் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிரைடல் ஒர்க்குக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது வந்து இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேபி மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஓகேவா நம்ம வந்துட்டு இப்போது என்னென்னலாம் வைக்க போகிறோம், என்னென்னலாம் வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இப்படி கிடக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம இதுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த சூட்கேஸ் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேக்கப் அண்ட் இந்த பக்கம் ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்லாம் நான் வந்து ஒரு ஒரு வேனிட்டி பேக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்ல மேக்கப்புக்கு. அது வந்து பிங்க் கலரில் ஒன்று வச்சுருந்தேன்ல, அது பயங்கரமாக வந்து அழுக்காயிடுச்சு. ஓகேவா, அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அப்படியே தான் திங்ஸ் எல்லாம் பவுச்சாக வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது அப்புறம் கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறது. அதனால இப்போ ஃபியூ டேஸாக இதுதான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த ஒரு சூட்கேஸ், அப்புறம் ரிங் லைட் வைக்கிறதுக்காக ஒரு பேக், அவ்வளோதான். இது ரெண்டு தான் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா வெயிட்டாக இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது இந்த சூட்கேஸு. தப்பி தவறி எதனா மண்டபத்தில் வந்து லிஃப்ட் இல்லை அப்படின்னா சரியாக வந்துட்டு மாட்டிக்குவோம். ஆயிருக்கு, அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆச்சு. அநியாயத்துக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல. செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் 2வது மாடி போகிறதுக்குள்ளே வந்துட்டு உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக அந்த மேக்கப் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த வேனிட்டி பேக் வந்துட்டு நான் வாங்கிடுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி மாதம் தானே வரப்போகுது. அதனால இப்போ உடனடியாக நம்மளுக்கு அது வாங்கணுன்ற நீட் இல்லை. அதனால ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைடல் ஒர்க் திரும்பி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் வாங்கிடுவேன். நாளைக்கு தான் வந்துட்டு இந்த சீசன், அதாவது இந்த ப்ரைடல் சீசனோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே எனக்கு. அதோட ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒர்க்கு. கஷ்டமாக இருக்கின்றது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டேபிள் மேலே இருந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் தூக்கிட்டு இந்த இந்த இடத்துல வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லாக வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஒரு டிஷ்யூ வச்சு நான் இதை வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்னோட ஃபவுண்டேஷன் பவுச். இதில் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இதில் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ்ட், அப்புறம் ஷார்லட் டில்பரி, நார்ஸ், எஸ்தே லாடர் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன், ஹூடா பியூட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. அண்ட் கன்சீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டி அண்ட் டார்ட், பிஏசி, நார்ஸ் கன்சீலர். ஸோ இதெல்லாமே இதில் வந்துட்டு வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா காமிச்சேன் அப்படின்னா வீடியோ வந்துட்டு பயங்கர லென்த்தியாக போகும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லாக் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இந்த சைடில் வச்சிடலாம். அடுத்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதாவது என்னோட ப்ரைமர், அப்புறம் லேஷ் க்ளூ, காஜல். இது வந்துட்டு பிக்மெண்ட் டவர் பிஏசியோடது, ஐ மேக்கப் யூஸ் பண்ணுவோம். இது இருக்குது. லேஷ் க்ளூ இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு கிளிட்டர் லைனர் வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு இன்னொரு பிக்மெண்ட் தான். இது வந்துட்டு சொஃபேரல் அப்படின்ற பிராண்டில் இருந்து சூப்பராக இருக்கும். இது மஸ்காரா வந்துட்டு ஃபெராரோசி மஸ்காரா வந்துட்டு வச்சுருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து வாண்ட் இருக்கும். இங்கே லோவர் லேஷுக்கு தனியாக இருக்கும் அண்ட் அப்பர் லேஷுக்கு தனியாக இருக்கும். ப்ரைமர் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ ப்ரைமர், என்னோட ஐப்ரோ பொமேட், அனஸ்தாசியாவோட ஐப்ரோ பொமேட், காஜல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஐயோ கீழே விழுந்துருச்சு ஒன்று. இது காஜல் பார்த்தீங்கன்னா நியூட் காஜல் அண்ட் ப்ரௌன் காஜல், பிளாக் காஜல் எல்லாமே இருக்குது. இது வந்து என்னோட பெக்கா ஹைலைட்டர். இது செம்ம ஃப்ரெஜைலாக இருக்குமா, கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக எங்கன்னா இடிச்சிருச்சுனாலே உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போயும் உடஞ்சி தான் இருக்குது. இது எனக்கு தெரியாமல் போச்சே.
இது வந்துட்டு செம்ம ஃப்ரெஜைலாக இருக்கும். கொஞ்சம் எதனா அடிப்பட்டாலே வந்து உடஞ்சி போயிடுமா, அதனால தான் தனியாக இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் இது வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு என் மனசுக்கு வந்துட்டு ரொம்ப வேதனையாக உடஞ்சி போயிடுச்சு இப்போ என் மனசு. ஏன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு உடஞ்சி போயிருந்துச்சு. சரியா, நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஓகேவா, அது யூஸ் பண்ணி இதை வந்து நான் திரும்பவும் செட் பண்ணி வச்சேன் ஓகேவா. பல மாதங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது எப்போ உடஞ்சிது அப்படின்றதே எனக்கு தெரியவில்லை. இப்போ தான் நானே பார்க்குறேன். அநியாயமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷேடு. இது பெக்கா ஹைலைட்டர். இது ஷேட் வந்துட்டு ஷாம்பெயின் பாப் அப்படின்ற ஒரு ஷேட். ஆல்ரெடி உடஞ்சி போய் அழகாக காப்பாற்றி வச்சுருந்தேன். இப்போ திரும்பவும் உடஞ்சி போயிருக்கு. திரும்பவும் வந்துட்டு இதை காப்பாற்றணும். அதனால் இதை நான் இப்போ ஓரமாக எடுத்து இப்படி வச்சிடுறேன். ஏன்னா திரும்ப இதை நான் தூக்கி உள்ளே வச்சேன் அப்படின்னா இன்னும் மோசமாக, பயங்கர மோசத்தின் உச்சக்கட்டத்தில் அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இது சரி பண்ணதுக்கப்புறம் திரும்பி வேனிட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைனர் இருக்குது. அதுக்கப்புறம் இது க்ரீம் ப்ளஷ், கிளிட்டர்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன் 2. அப்புறம் இது லிக்விட் ஹைலைட்டர். அப்புறம் இது வந்துட்டு ரெண்டுமே கிளிட்டர் லைனர். ஸோ கிளிட்டர் லைனர் பார்த்திங்கன்னா இந்த ஷேட்ஸில் வந்துட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த 3 கிளிட்டர் லைனர். இது வந்து நம்ம ஸ்பேச்சுலா ப்ராடக்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக லேஷ் க்ளூ. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மொத்தமாக தூக்கி இதில் வைப்போம். டக்குன்னு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சா நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து இந்த பவுச். இதில் வந்துட்டு என்னோட காம்பேக்ட் பவுடர்ஸ் அண்ட் ஹைலைட்டர் அப்புறம் க்ரீம் ப்ளஷ் இதை வந்துட்டு வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இதில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு காமிக்க ஆசைப்பட்றேன். இதுதான் அது. இது வந்து ஃபென்டி பியூட்டியோட ஹைலைட்டர். செம்மையாக இருக்கும். டைமண்ட் ஹைலைட்டர் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஃபவுண்டேஷனோட அந்த கலர் பட்டுச்சு ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. இது ஸ்வாட்ச் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள் ஆகுதுல்ல, எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். செம்ம அழகாக இருக்கும் இது போட்டோம்னா. நான் வந்துட்டு இது சும்மாவே எடுத்து இந்த மாதிரி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போல்லாம் வந்துட்டு என் கண்ணில் இது படுதோ. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது. ஸோ இது வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபென்டி பியூட்டி, அப்புறம் வந்துட்டு மேக்கோட காம்பேக்ட்ஸ் இருக்குது, மேக்கோட ஹைலைட்டர், ஹூடா பியூட்டி ஹைலைட்டர், அப்புறம் ஃபெராருசியோட க்ரீம் ப்ளஷ் பேலட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பவுச்சில் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த ஹைலைட்டர் பற்றியும் நான் வந்துட்டு பேசி ஆகணும். எனக்கு வந்து இது டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஹைலைட்டர். ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும் இது. அண்ட் இது வந்து எஸ்பெஷலி பர்டிகுலர்லி நான் வந்துட்டு இந்த டஸ்கி டு டீப் ஸ்கின் டோன் இருக்கிற பிரைட்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ஹைலைட்டர். இது செம்மையாக இருக்கும். இது நான் எனக்கு செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட இதுதான் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இதை வந்துட்டு இங்கே ஓரமாக வச்சுட்டேன். அடுத்தது இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர், அதுக்கப்புறம் என்னோட பெனிஃபிட் ஹூலா ப்ரான்சர், அப்புறம் இது வந்துட்டு க்ரீம் கான்டோர், என்னோட மாய்ஸ்சரைசர், பிளெண்டர், அப்புறம் மேக்கப் மிக்சர், இதெல்லாம் வந்துட்டு இந்த பவுச்சில் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நீட்டாக இப்படியே இருக்கா, அதனால நான் இதை வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு தள்ளி இப்படி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னோட செட்டிங் ஸ்ப்ரேஸ்லாம் வச்சுருக்க பவுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 6 செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது ஓகேவா. இது போக வந்து இங்கே ஒரு 3 ஸ்ப்ரேஸ் வந்துட்டு இருக்குது. இது வைக்கிறதுக்கு வந்துட்டு பவுச்சில் இடம் இல்லை, அதனால இதை வந்துட்டு அப்படியே நான் வெளியே தான் வந்து வச்சுக்குவேன். ஸோ இது வந்துட்டு இங்கே சைடில் இப்படியே வச்சிடலாம். அடுத்து என்னோட பேலட்ஸ், என்னோட கான்டோ பேலட், ஐஷேடோ பேலட், லிப்ஸ்டிக் பேலட், அதுக்கப்புறம் என்னோட ப்ளஷ் பேலட், அப்புறம் இந்த டர்மா பேலட். இது வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதோட மகிமை. அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ அதான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது அப்படியே நான் இங்கே சைடில் வந்துட்டு வச்சிடுறேன். அவ்வளோதான். இது ஒன்றும் ஆகாது, அப்படி சேஃபாக இருக்கும். அடுத்து என்னோட டிஷ்யூ பாக்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுக்க போகிறேன். அண்ட் என்னோட குட்டி ஹேண்ட் ஃபேன். ஸோ ஹேண்ட் ஃபேன் இல்லாமல் ஒர்க்குக்கு வந்துட்டு போக மாட்டோம். முக்கியமான ஒரு பொருள் இது ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ இது இங்கே இருக்கட்டும். என்னோட மிக்சிங் பேலட் வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு இங்கே இப்படி சைடில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மேக்கப் எல்லாமே வந்துட்டு வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த ஜிப்பில் பார்த்திங்கன்னா என்னோட பொட்டு புக்கு, அப்புறம் கொஞ்சம் பொட்டு அந்த ஷீட்ஸ் வந்துட்டு இருக்குது. லேஷஸ் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்துட்டு கிளைண்ட் லென்ஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் லென்ஸ் வைக்கலை. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பக்கம் திருப்பிடுவோம். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுல, அது வந்துட்டு இதுதான். இது வந்து என்னோட ஐ ட்ராப்ஸ். நம்ம லென்ஸ் வைக்கிறப்போ சில பேருக்கு வந்து
கண் வந்து ட்ரை ஆகிடும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ வந்துட்டு இந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் இதில் போட்டுடுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த பவுச்சில் வந்துட்டு இது வந்துட்டு ஹேர் ஃபைபர், இங்கே தெரியுதா, ஹேர் ஃபைபர், அப்புறம் வந்துட்டு டஸ்டிங் பவுடர், த்ரெட்டு, திரும்பவும் இன்னொரு ஒரு ஹேர் ஃபைபர் இருக்குது, வேக்ஸு, த்ரில் கம், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. இதை நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு மவுத் ஸ்ப்ரே. ஸோ நம்ம வந்துட்டு கிளைண்ட் கிட்ட ரொம்ப கிட்ட போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு வந்துட்டு பேட் பிரெத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹைஜீன் பர்பஸ்க்காக இதை நான் வச்சுருக்கேன். ஏன்னா தான் வந்துட்டு நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரஷ்லாம் பண்ணிட்டு போயிருந்தாலுமே சம்டைம்ஸ் பேட் பிரெத் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எப்போ நான் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இது வந்துட்டு நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிப்பேன் என்னோட வாய்க்குள்ளே. ஆமாம், ஏன்னா இது வந்துட்டு ஒரு மவுத் ஸ்ப்ரே. ஸோ இது வச்சுருக்கேன். சிசர் இருக்குது. ஸோ சிசர் மேண்டேட்ரி கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் செக்ஷன் கிளிப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு ஹேர்பின் இந்த ஷீட் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். என்னோடய கோம்ஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. அதாவது என்னோடய டெய்ல் கோம், அதுக்கப்புறம் என்னோடய ஃபோர்க் கோம் இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இதையும் வந்துட்டு நம்ம அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் இப்படி வச்சிடலாம். இதில் வந்து என்னோடய நீடிலும் வச்சுருக்கேன். ஓகேவா, நீடில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜடை தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நீடில் தேவைப்படும். ஸோ நீடில் இருக்குது. இது வந்து டபுள் சைட் டேப். ஸோ இது இந்த பவுச்சில் இதெல்லாம் தான். அண்ட் இது வந்துட்டு என்னோட மிஷின் பவுச், பெருசாக இருக்கும் இது. இதில் வந்துட்டு என்னோட ப்ளோ ட்ரையர், அப்புறம் ஸ்ட்ரைட்னர், கிரிம்பர் இருக்குது உள்ள. அப்புறம் இந்த ரோலிங் கோம். இந்த ரோலிங் கோம் வந்துட்டு மென்ஸ்க்கு, அதாவது இந்த க்ரூம் மேக் ஓவர் பண்ணுவோம்ல அதுக்கு தேவைப்படும். அப்புறம் பேடல் கோம் வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் வச்சிருவோம். இப்போ வந்து ஸ்ப்ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ டாஃப்ட்டு, அதுக்கப்புறம் சிலோட், ஓசிஸ், இது ரெண்டுமே வந்துட்டு ஹோல்டிங் ஸ்ப்ரே. அண்ட் இது வந்துட்டு ஷைன் ஸ்ப்ரே. இது 3 வச்சுருக்கேன். என்னடா இடம் இல்லாமல் போச்சு. ஃபஸ்ட்டு இந்த பவுச் பார்த்தோம்ல, அதனால நான் இதை இங்கே வச்சிடுறேன். அப்புறம் இது வந்துட்டு என்னோட செக்ஷன் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த செக்ஷன் கிளிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் த்ரெட் இருக்குது, யூ பின்ஸ், சேஃப்டி பின்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு பாபி பின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இங்கே வச்சுருவோம். அப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் இது இங்கே இருக்கட்டும். ஸ்ப்ரேஸ் வந்துட்டு நான் இங்கே வச்சிடுறேன். இதோட மூடி தொலைச்சிட்டேன். இந்த பிளாக் கவரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பேக்கேஜ் பொறுத்து. சில பேக்கேஜில் வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ அதுக்கு வந்துட்டு இது வச்சுருக்கேன். அவ்வளவுதான். இதையும் வந்துட்டு இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு லாக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட வேனிட்டியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் மெயினாக ஒரு விஷயம் எடுத்து வைக்கணும். என்ன தெரியுமா, என்னோட ஜங்ஷன் பாக்ஸ். கண்டிப்பாக அது இல்லாமல் வந்துட்டு போகவே முடியாது. ஸோ அது வந்துட்டு இப்போது ரிங் லைட் போட்டிருக்கேன்னா அதனால அது இப்போ வெளியே இருக்குது. வீடியோ முடிச்சுட்டு அதை எடுத்து உள்ள வச்சிருவேன். வேறு என்ன அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு யாருக்குன்னா வந்துட்டு ப்ரைடல் புக்கிங் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கீழே நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்னோட ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். வேறு என்ன, அதான் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஜாலியாக வந்துட்டு மேக்கப் போட்டு கதை பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு போவோம். ஓகேவா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அக்கா பாவம்ல. ஓகேவா, ப்ளீஸ். முடித்து கொள்வோமா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஆர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எதனாலும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எதனா எனக்கு கிடைச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அவ்வளோதான், முடித்துக்கொள்வோம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.